அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே தான் இந்த பதிவு. இப்ப நம்ம மசாலா பொடி கடைகள்ல வாங்குறோம். இல்ல ஒரு சிலர் வீட்ல அரைக்கிறாங்க. அரைச்சு யூஸ் பண்றாங்க. அந்த மாரி அரைச்சு யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், கடையில வாங்குறவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த பதிவு. வீட்ல அரைக்கிறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். எல்லாருமே நல்லா வறுத்து கொண்டு வந்து அரைக்கிறீங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயில்ல காய வச்சு அதையும் வறுத்தும் கொண்டுட்டு வர்றீங்க. கொண்டுட்டு வரும்போது மஞ்சள் மட்டும் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல வாங்கி போடுறீங்க. அந்த பாக்கெட்ல வாங்கி போடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாக்கெட் மசாலாகள்ல கெடுதல் இருக்குது. இல்ல பாக்கெட் மசாலா வேண்டாங்கிறதுக்காக தான் நம்ம வீட்ல அரைக்கிறோம். அப்படி அரைக்கிற மசாலாக்கள்ல பாக்கெட் மசாலா உள்ள ஆட் பண்ணீங்கன்னா, அது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நிறையா இன்கிரீடியன்ட்ஸ் பாக்கெட் மசாலாக்கள் சேர்த்துறாங்க. அது தெரிஞ்சதுனால தான், அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் வறுத்து அரைச்சி கொண்டு வந்து மாவு மில்லில் கொண்டு வந்து அரைச்சி கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி கொண்டுட்டு போகிறவங்களுக்கு இந்த பதிவுங்க. அப்புறம் ரெண்டாவது என்னங்கன்னா, பாக்கெட் மசாலா வாங்குறவங்களுக்கும் சேர்ந்து சொல்கிறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எங்காவது ஹோம்மேடில் வீட்டிலேயே தயாரிப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தயாரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பக்கம் உங்கள் நேரம் வறுத்து அரைச்சு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அப்படி வாங்கிக்கங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு நாக்கோட சுவை தோன்றதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. அது இல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு பின்னாடி என்ன போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. நம்ம வாங்கி பாக்கெட் பவுடர் உள்ளே கொட்டுறோம்லா, நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதா, ஓகே இந்த மசாலா நல்லா இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம மக்கள் போயிடுறோம். அது முற்றிலும் தவறுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிங்க. நாளைக்கு நமக்கே நம்ம தெரிஞ்சு, அதாவது வீட்டில் நம்ம அம்மா எல்லாம் அரைச்சிருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால் நமக்கு என்னென்ன போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து வர்ற சந்ததிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. பாக்கெட் மசாலாவா, சரி அதுதான் நல்லாயிருக்கு, இந்த பிராண்டு நல்லாயிருக்கு, இந்த பிராண்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ரீதியாக போயிடுறாங்க. அவங்க ஒரு பாக்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்குண்டான பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணத்தான் செய்வாங்க. அவங்கள குறை கூறு சொல்கிறோம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவரவர் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. இல்லையா, உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல அரைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. நிறையா மாவு மில்லில் பார்த்தீங்கன்னா அரைச்சி விற்கிறான். அந்த மாதிரி இருக்கிற மசாலாக்களும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிங்க. உங்கள் கண்ணு நம்பிக்கையாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாவு மில் இருக்கும், அவங்க அரைச்சி விற்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றி கொண்டுட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு உணவு பழக்க வழக்கத்தை அந்த காலத்தில் மாதிரி கொண்டுட்டு வந்து அந்த காலத்து டைப்பில் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி என்ன எல்லாமே கான்செப்ட் மாறிடுச்சு. அதனால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு என்னத்தை மாற்ற முடியுமோ மாற்றி கொண்டு வருவோம். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மிளகாயாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், துவரம்பருப்பாக இருக்கட்டும், எப்படி விளை வச்சு வருது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. எங்கேருந்து வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதுகளை பூராத்தையும் ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை வறுக்கிறாங்க. அதை கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அது நம்ம கலர் இல்லை ஒயிட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கலர்ஃபுல்லாக காட்டினாத்தான் நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கலர் இன்க்ரீடியன்ஸில் கலக்கத்தான் செய்வாங்க. அது அவங்க பிஸ்னஸ். நம்ம தான் விழிப்போடு இருந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த சந்ததிகளை காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு வீட்டு முறைப்படி தயாரிக்கிற மசாலா வாங்குங்க. இல்லை நீங்களே வீட்டில் வறுத்து அரைச்சிக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. இந்த பதிவு எல்லா மக்களுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு இதெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமானது. எல்லாமே பிராண்டில் இருக்கிறதெல்லாம் தரமானது அப்படின்னு நம்ம நம்ப வேண்டாம். அது இப்போ கோதுமை மாவே பார்த்தீங்கன்னா, நல்லா கடையில் வாங்குறது பாக்கெட் மாவு ஒரு சில மாவு பார்த்தீங்கன்னா பூரி மாதிரி நல்லா எந்திரிக்கும், பூரி மாதிரி வரும். அந்த மாதிரி வர மாவு நல்ல மாவு, அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கக்கூடாது. அதில் என்னென்ன கலப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாமே படிச்சிருக்கிற ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லூஸில் இருக்கிற மாவுகளை வாங்க. பாக்கெட் மாவில் கம்பல்சரி கெடாமல் இருக்கணும், பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தது ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் கலக்கத்தை செய்கிறாங்க.
தான் கலக்குறாங்கன்னு ஒரு வீடியோவிலையோ ஒரு விளம்பரத்துலையோ சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அதனால் இந்த பதிவில் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை வாங்குங்க. கோதுமை வாங்கி நல்லா கழுவி காய வைங்க. நல்லா காய வச்சு கொண்டுட்டு வாங்க, க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வாங்க. க்ளீன் பண்ணி கொண்டு வந்து மாவு மில்லில் கொடுத்து அரைங்க. அரைச்சி கொண்டு போய்ங்க. 2 கிலோ 3 கிலோ வருதா, அரைச்சி கொண்டுட்டு போய்ங்க. அதை விட வந்து பெஸ்ட்டு பாக்கெட் மாவு அப்படின்னு நம்பி வாங்காதீங்க. அவ்வளோதான். அது இன்னைக்கு இல்லை, நம்ம குழந்த எல்லாத்துக்குமே பாதிக்கும். அடுத்து வர சந்ததிகளை பாதிக்கும். இன்னைக்கு தெரியாது. அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒவ்வொன்றும் கலந்து புரோட்டா வேண்டாம் அப்படிங்கிறோம். அவன் மைதா கலக்குனா அது சேர்ந்துக்குமா, அந்த மாதிரி தாங்க. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இதுகளை தவிர்த்து சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. நன்றி. அப்புறம் மேலும் வந்து உங்களுக்கு மசாலாக்களில் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மில்லுகளில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வர்த்தம் எல்லா பக்கமும் வாங்குங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது திருப்தியாக இருக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அங்கங்கே வாங்கிக்கலாம். நாங்களே எங்களோட மாவு நாங்களே தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். வரவங்களுக்கும் அரைச்சி கொடுக்குறோம். நாங்களும் வந்து அரைச்சி அப்பப்போ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு உங்களோட வீடியோ பார்த்தேன், உங்களோட இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன், நீங்கள் போட்டிருந்தீங்க, இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்குகிறேன், நல்லா இருக்கும்னு நம்பி வாங்குகிறேன் அப்படிங்குவாங்க. கட்டாயம் நம்பி வாங்குங்க. உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் பேசுனதுலேருந்து குறைச்சி தரமில்லாத பொருளை எதையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத 100% சொல்கிறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 4 பேருக்கு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு பொருள் தரம் கட்டாயம் இருக்கும். அதில் 1% கூட குறைக்க மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது, கறி மசாலா பொடி இருக்குது. கறி மசாலா பொடி பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே காமன் தான். சாம்பார் தூளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோங்களேங்க, அந்த மாதிரி தான். ஒரே கான்செப்ட். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இதே மசாலா தான். மிளகு பொடி அப்படிங்குவேன் நம்ம இங்கே கோயம்புத்தூர் ஸ்டைலில், கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு, அரிசி மாவு இது எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கங்க. என்னோடய நம்பர் மேலே கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலும் இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். நாங்கள் விற்கிறோம், எங்கள்கிட்ட வாங்குன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்களாக முடிஞ்ச அளவுக்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறத விட வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணிக்கங்க. வறுத்து கொண்டு வந்து ஒரு நேரம் போகுது, அதை எப்போ வறுக்கிறது அரைக்கிறது அந்தக்காக பார்க்க வேண்டாம். ஒரு குழந்தைக்கு சத்துமாவு அரைக்கிறதுக்கு மாமிலுக்கு வர்றாங்க, கொண்டு வந்து அரைச்சிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அரைச்சிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைக்கு தான் இந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம சாப்பாடு நம்மளும் சாப்பிட்றோம், அந்த குழந்தைகளுக்கும் ஊட்டுறோம். அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்காக நம்ம சத்துமாவை பார்த்து கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அரைச்சி கொண்டு போகிறது, அதை கொடுத்து ஒன்று நல்லதை கொடுத்து ஒன்று கெட்டதை கொடுத்தா எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது பிரயோஜனமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து நல்ல பொருளை வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அந்த மசாலா நாங்கள் தயாரிக்கிறோம், இந்த மசாலா தயாரிக்கிறோம் நிறைய வந்துருச்சுங்க. அதுலேயுமே ஒரு சிலர் நல்ல முறையில் போடுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ பூரா சோலார் மூலியமாக காய வைக்கிற மாதிரி, மழை காலத்துலேயும் காய வைக்கிற மாதிரி அதிநவீனமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல, ஆனால் கொண்டுட்டு வந்துட்டாங்க. எதனால ஓகே, நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வாங்கினீங்கன்னா கட்டாயமாக எல்லா மசாலாவும் வாங்குங்க. இந்த பிராண்டு தான் வாங்கணும், இந்த மசாலா தான் வாங்கணும்னு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து நல்ல மசாலாவை பயன்படுத்துங்க.